ஹாய் கைஸ், நான் தான் பரவேசாலம் பேசுகிறேன். ஆம்பூர் ஹார்ஸ்மேன் யூடியூப் சேனல்லேருந்து. செகண்ட் வீடியோ வந்து நான் லைவ் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து சரியாக கிளியர் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. நான் பார்த்தேன் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறனால வந்து சரியாக வரல. ஸ்டேபிளுக்கு வந்தாச்சு. தலை எல்லாம் ஃபுல்லாக நெஞ்சிட்டு இருந்துச்சு. ஓரளவு வந்து தொடிச்சு இது பண்ணிட்டோம். வந்தால் ரீச் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக மலைங்க. அப்புறம் வந்து வந்துட்டு என்ன பண்ணோன்னா குதிரையெல்லாம் கட்டி ஆயிடுச்சு. பின்னாடி சுல்தானை நிற்க வச்சு இங்கே வந்து நிற்க வச்சுருக்கிறோம். இதுதான் அஸ்வா. இது கூட மலையில் ஃபுல்லாக நெஞ்சிட்டு இருந்தா. இப்போ வைக்கோல் போட்டிருக்கேன், சாப்பிட்டுன்னு இருக்கிறா. இந்த மலையில் வைக்கோல் சாப்பிட்றதா உங்களுக்கு வந்து எப்படி போயிருக்கும்? சிறந்த நல்லாயிருக்கும், நல்லா உடம்புக்கு. என்ன நினைக்கிறீங்க? வைக்கோல் போட்டதா இந்த மழைக்கு உங்களுக்கு சூடாக இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இந்த முருகெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம்ல, ஃபேமிலியாக உட்காந்து, அந்த மாதிரி உங்களுக்கு சுட இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், சுட இருக்கும், எல்லாமே போடலாம். ஸோ இது சோயா இதோட நெஞ்சிட்டு வந்துச்சு. ஸோ இப்போ எல்லாம் வந்து காஞ்சிட்டு கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும் தான் இருக்குது. திரும்பி பார்த்து நகரான் சாப்பிடுமா. இப்போ ஆயிடுச்சு. இவ தான் கொஞ்சம் நில்லு சாப்பிட்டு நகரா. இவ்வளோ மலையில் நெஞ்சிருந்தா. பசங்க வந்து பிடிச்சி இது போட்டாங்க. இவர் பற்றி நான் சொல்லவே இல்லை. இவர் முசம்மில் குடியாத்தம்லேருந்து வந்திருக்கிறாரு. அடிக்கடி வந்து நம்ம குதிரெல்லாம் ரைடு பண்ணுவார் நம்ம தம்பி. இவர் பேர் வந்து ஜிம்பாடி. இவர் தான் பாருங்கள் எல்லாம் சிக்கனை வந்து எல்லாம் வந்து மசாலா போட்டு எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அது வந்து கம்பி இல்லைன்னு சொல்லி எதை போட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். ஹூஃப் கட் பண்ணுறது எல்லாம் அது வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அதில் வந்து இது பண்ணி போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து உங்களை எங்கே செய்ய சொன்னோம்? ஃபாரஸ்ட்டில். ஸோ மலை வந்து எல்லாம் கெடுத்துச்சு போய். ஸோ வந்து மலை இருக்கிறனால என்ன ஆச்சுன்னா குதிரையை வந்து இது பண்ண முடியல. ரைடு பண்ணிட்டு அப்படியே வந்துட்டோம். ஆமாம், ஃபாரஸ்ட் ரைடு ப்ளஸ் ரெயின் ரைடு. இவங்க வந்து தீ முட்டின்னு இருக்கிறாங்க, அறிவாளிங்க. பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன். கட்டு கம்பி வச்சு அது ஸ்டாண்ட் மாதிரி செஞ்சு அது வேறு கோழி வச்சு வந்து இது பண்ண போகிறாங்க. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா விறகு கிடைக்கல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா எல்லாம் இங்கே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபாரஸ்ட்டில் கூட ரெயின், இங்கே வந்தாலும் இங்கேயோ ரெயினா. ஸோ என்ன பண்ணாங்க, விறகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார்கோல் இருந்துச்சு. அது சார்கோல் போட்டு இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் பேர் திலக். அப்புறம் உங்கள் பேர் பிரவீன் சொன்னீங்களா? பிரவீன். இவரும் ரெண்டு பேர் வந்து ரொம்ப நல்லா அருமையாக வந்து ப்ரிப்பேர் பண்ணின்னு இருக்கிறாங்க. நம்ம முசம்பில் எல்லாம் க்ளீனாக கட் பண்ணி எல்லாம் இது பண்ணிவிட்டு சிக்கன் தயார் எல்லாம். வெறும் சாப்பிடணுமா? அப்படியே சமைக்காமையா? எரிச்சு சாப்பிடணுமா? எரிச்சு சாப்பிடணும்னு சொல்ல சமைச்சு சாப்பிடணும்யா. என்ன ஆயாண்டி இது இருக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் அங்கே பார்த்தாச்சு. ரஹீம் சார் வந்த கார் இது. ஆக்சுவலி சுல்தான் பாருங்கள், அவனுக்கும் போட்டு அவனும் ஜாலியாக நில்லுன்னு இருக்கிறான் எல்லாம் சாப்பிட்டுட்டு. இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் போயிட்டு வந்ததுக்கு. இவனுடைய பிளேஸ் இதுதான். இங்கே தான் நின்று அவன் இது பண்ணிருக்கிறான். ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் பிரதர் பிரவீனோ அப்புறம் உங்கள் பேர் என்ன? திலக்கண்ண ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சமைச்சுன்னு இருக்கிறாங்க. இவங்க ஊதுறதுக்காக வச்சு நிற்கிறேன். இவர் ஆட்டி நிற்கிறாரு. ஏதோ ஒரு அளவுக்கு செஞ்சு நிற்கிறாங்க. என்ன தான் எப்படி தான் செய்ய போகிறாங்கன்னு தெரில. நல்லபடியாக குக் ஆகிட்டு நல்லா டேஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த இப்போ இருக்கிற பசிக்கு என்ன சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இவங்களும் நல்லா சாப்பிட்டுன்னுக்குறாங்க. அஸ்வா ப்ளஸ் சோயா ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்டுன்னுக்குறாங்க. ஷெட்டு ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குது. மாஸ்டர் செஃப் குக் ஆகிடுச்சிங்களா? எவ்வளோ வரையும் ஆயிருக்கு? ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சா? இன்னொரு பக்கம் தான் ஆயின்னு இருக்கா? ஓகே, இது நல்லபடியாக முடிஞ்சிடுமா? முடிஞ்சிடும். ஓகே. ஏன்னா ஃபுல்லாக பசியாக இருக்குது, அதுக்கு தான். நம்ம தம்பி முசமில் வர ஜிம்பாடி ஃபோனை நோண்டி தூக்கம் வேறு வந்துன்னு இருக்கு அவருக்கு. அவர் வேறு ஊருக்கு போனோம். சிக்கன் சாப்பிடாம ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. தொப்பே உடுப்பா வெளியே இஸ்து வச்சுட்டு இருக்கிறார். பிரதர் திலக் அப்புறம் பிரவீன் பிரதர், எத்தனை மணி நேரமாக இது நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு? அதுக்கே 2 மணி நேரம் ஆச்சு. எதனால் ஆச்சு? மழை காரணத்துக்காக. அதுவும் ஈரமாக இருந்து கொஞ்சம் என்னவோ பண்ணி ஃபைனலாக வந்து குக் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து நெருப்பு பட்டு வந்து எரியாதுங்களா? மேலே இதெல்லாம் கொஞ்சம் இதாகிடும்ல, அது வந்து பண்ணி கொஞ்சம் இது பண்ணி க்ளீன் பண்ணிடணும். ஆல்மோஸ்ட் இப்போ குக் ஆகிடுச்சா எப்படி? 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். 2 மினிட்ஸில் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சிக்கன் தந்தூரி ஆகுது இல்லை கிரில்லா என்னது இது? நாமளே எதனா ஒரு பேர் வச்சிடலாமா?
சரி, இது வந்து நம்ம தம்பி கிட்ட கேட்கலாமா, முசமில் கிட்ட என்ன பேர் வைக்கலாமா முசமில்? தந்தூரி தான் பை. தந்தூரி தானா? எதுக்காக தந்தூரி? நெருப்புல பற்ற வைக்கிறோம். நெருப்புல பற்ற வச்சா தந்தூரியா? எண்ணெயில் இது பண்ணா சுட்டா அது என்ன பை சொல்றது? அது ஃப்ரை சொல்றதா? ஏன் பை அவங்கள கேட்கலாம். சரி, நீ ஆம்பூருக்கு எதுக்காக வரீங்க நீங்க? ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறதுக்கு தான், உங்களை பார்க்கறதுக்கு முதல்ல. அப்படியா? அப்புறமா இது ஐஸ் வச்சிட்டிங்களா எனக்கு? அப்படியெல்லாம் இல்லை, அப்படி வைக்கிறது இருந்தா எப்பயோ வச்சுட்டு. அப்படியா? சரி, வந்ததுக்கு என்னை பார்க்குறதுக்கும் ஹார்ஸ் ரைடு பண்ணுறதுக்கு. சரி, இப்போ 3 குதிரை என்கிட்ட இருக்குது. அஸ்வா இருக்குது, ஜோயா இருக்குது, பின்னாடி வந்து சுல்தான் இருக்கான். எந்த குதிரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜோயா தான். ஜோயா தான். ஏன் ஜோயா பிடிக்கும்? அந்த அட்டகாசமே பிடிக்கும் தான். அப்படியா? சரி, ஓகே ஓகே. பொண்ணு இல்லை. ஓ, பொண்ணு இல்லை, அதுக்காக பிடிக்குதுன்னு சொல்கிறீங்களா? சரி சரி, ஓகே. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரஹீம் பாய் எங்க? காரில் படுத்து தூங்கிட்டாரா? பாத்தியா, நம்மளெல்லாம் இங்கே வேலை வச்சுட்டு அவர் போய் காரில் போயிட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. வாங்க அவரை போய் பார்க்கலாம், என்ன பண்ணுறாரு போய் பார்க்கலாம். வாங்க, சைலண்ட்டாக இருங்க, முள்ளமாக போகலாம் இருங்க. ஆமாயா, நல்லா தூங்கி நிற்கிறாரியா இவர். பாய்ஸா, நான் ரஹீம் பாய், நல்லா தூக்கமா? சமைச்சாச்சு, வந்துடுறீங்களா? டின்னர் ரெடி. வந்துடுங்க பாய், இந்த நேரத்தில் வந்தால் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். நீங்கள் நல்லா காரில் தூங்கி நிற்கிறீங்க. இப்போ மழை லைட்டாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ இந்த மழை வந்து இது நிற்கிற மாதிரி தெரியல, வந்துனே இருக்கும். நல்ல வேலை நம்ம குதிரைலாம் சேஃபாக உள்ளே இருக்குது, எந்த ஒரு இது இல்லாமல். பாய் போட்டால் இங்கே தூங்கிடுறீங்களா? இங்கெல்லாம் தூங்க முடியாது, உங்களுக்காக தனியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் உங்களுக்காக. இல்லை, அதெல்லாம் பண்ணிக்கலாம், இருங்க. நீங்கள் வீட்டில் வந்து தங்கிடுங்க, ஓகேவா? சொல்கிறதுக்கு நன்றி, சொன்னதுக்கு நன்றி. ஓகே ஓகே. ஃபைனலாக சிக்கன் தந்தூரி தான். தந்தூரி தானே இது? சும்மா உக்காருங்க. தந்தூரியா கிரில்லா? அது தந்தூரியா? முசமில் தான் எதுவும் பேர் வச்சாரு. என்ன முசமில், என்ன பேர் வச்சிங்க? தந்தூரி தானா? ஃபைனலாக நல்லபடியாக எதுவும் குக் ஆகிடுச்சு. இது எதுக்காக கம்பி கட்டினீங்க? கீரை விடக்கூடாதுண்ணா. ஓகே ஓகே. நல்லா சூடாக இருக்குது, டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது, ஸ்மெல்லு நல்லா இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். வாசனை ரொம்ப நல்லா அருமையாக வந்துன்னு இருக்குது. எல்லாரும் உட்காந்து இப்போ சாப்பிட வேண்டியது தானா? பிஸ்மில்லா, எல்லாரும் ஆரம்பிக்கலாம். நல்லபடியாக வெந்திருக்கு, நல்லா வந்துருக்கு. பாய் செம்ம இருக்கு பாய் டேஸ்ட்டு. ஸோ அந்த கடைக்காரர்கிட்டேருந்து மசாலா வாங்கினது அவர் நல்ல மசாலாவாக கொடுத்துருக்குறாரு. ஆமாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொடுத்தாரு, தரமாக கொடுத்துருக்குறாரு. ரஹீம் பாய் ஒரு லெக் பீஸை எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிட்றாரு. சாப்பிடுங்க. நாம்பளும் ஒரு லெக் பீஸ் எடுத்துக்கலாமா? எங்கே இது? ஓஹோ, செம்மையாக ஒரு பீஸ் வந்துச்சு. பா, எப்படி பாருங்க, சூடு பாருங்க எப்படி வந்துன்னு இருக்காது. என்ன பாய் இது, ஊதுவத்தி மாதிரி புகை வந்துட்டு இருக்கு பீஸில். என்ன முசமில், எடுத்து சாப்பிடுங்க. எப்படி இருக்கு பிரதர்? அருமையாக இருக்குது. நாமளே சமைச்சு நாமளே சாப்பிட்டு இந்த மழை டைமிங்கில் வெளியே பாருங்க மழை எப்படி வந்துன்னு இருக்கு. லெமன் போட்டு வெங்காயம் இருந்து டேஸ்ட்டே வேறு மாதிரி இருந்துருக்கும். பாருங்க புகை எப்படி இருந்துன்னு இருக்கு. இது எந்த பக்கமாக சாப்பிட்ணுன்னு தெரியல, ஃபுல்லாக சுடமா வாய்க்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. இது சோயாவை கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறேன், சாப்பிடலான்னு பார்க்கலாம். ஏன்னா அவள் சாப்பிடுவான். உள்ளே வந்துன்னு இருக்கோம் குதிரைங்க ஸ்டேபிள்குள்ளே. எங்கே ஒரு கோழி இருந்துச்சு, காணோம், எங்கே போச்சு? இன்னொரு கோழி ரெடி பண்ணுமா? இந்த நேரத்தில் எங்கே போய் கோழியை பிடிக்கிறது? எப்படியோ அருமையாக நல்லா க்ளீன் பண்ணி சாப்பிட்டுட்டீங்க. செம்ம டேஸ்ட். ஆமாம், நல்லா இருந்தது. பட் இது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த மசாலாவும் அதெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி.
இடியாப்பம் இடியாப்பம் இருந்தால் ஆமாம் அது சைடில் எதனா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா இருந்திருக்கும் லெமன்லாம் போட்டு பிளான் இல்லை திடீர்னு பிளான் சடன்லி பிளான் போட்டு பண்ணது சரி கலந்தெல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் பிரவீன் பிரதர் எப்படி இருக்கு? அருமையாக இருக்கா?